Okay, let's go. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெற்றி. துபாயிலிருந்து உங்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு செய்தியோட என்னுடைய நண்பர்களுக்கு, தமிழ் நண்பர்களுக்கு முக்கியமாக என்னால் முடிஞ்ச ஒரு வேலைவாய்ப்பு செய்தியோட இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். துபாயில் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் வேலை செய்ய போகிற வேலையை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்ம ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இப்போ அதே வேலையை இங்கே துபாயில் எப்படி பண்ணுறது, அந்த வேலைக்கு எப்படி சேர்றது, அதில் லாபம் இருக்கா, நமக்கு அதில் நல்ல பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா, ஒரு முதல் ஸ்டெப். இதை பற்றி உங்ககிட்ட என்னோடய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி ஜாயின் பண்ணுறேன், ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன், எனக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடச்சிச்சு, நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்தித்தேன் அப்படிங்கிற என்னோட ஒரு சின்ன அனுபவ மொழி தான் இந்த வீடியோ தொகுப்பு. நல்லா கவனமாக கேளுங்க. இது எந்த வித உள்நோக்கமோ இல்லை உங்களை மிஸ்கைட் பண்ணுற பதிவோ கிடையாது. இது ஒரு சின்ன வேலை வாய்ப்பு தான். ஊரில் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், பண கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உடனடியாக ஒரு நல்ல வேலை, எக்ஸ்பீரியன்ஸோடு நான் வேலை பார்த்து சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. எனக்கு உடனே ஒரு 50,000மோ ஒரு 60,000மோ வீட்டுக்கு நான் அனுப்பணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு செய்தி. டைம் பாஸுக்கு ஓட்டுறேன், நான் ஊர் சுற்றி பார்க்குறவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக செட் ஆகாது. என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு துபாயில் இன்னும் நிறையா வேலை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேறு நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க டெலிவரி ஜாப், ஃபுட் டெலிவரி ஜாப் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தொகுப்பு மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லோரும் பார்த்துருப்போம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம், ரேட்டிங்ஸ் கூட தப்பாக கொடுத்துருப்போம், இல்லை கொடுக்காமல் இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு இப்போ இந்த துபாயில் பார்க்குறவங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, நம்ம ஊரில் பார்க்குறக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற முதல்ல ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து இங்கே வரணும்னா முதல் பாயிண்ட்டு, தயவு செஞ்சு தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக இங்கே வரணும்னு நினைக்கிற ஐடியாவை தயவு செஞ்சு விட்டுருங்க. எந்த ஏஜென்சி மூலமாகவும் இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி வெப்சைட்டில் டைரெக்டாக இங்கே கம்பெனி இருக்குது. முக்கியமான இது 3 கம்பெனி. ஃபஸ்ட் ஒன் தலாபத் ஃபுட் டெலிவரி, செகண்ட் ஒன் நூன் ஃபுட்ஸு, நூன் மினிட்ஸு. இந்த மாதிரி 2-3 இது அந்த கம்பெனியோட சப்டிவிஷனில் இருக்குது. நூன் செகண்ட் ஒன் நூன் டெலிவரி, தேர்ட் ஒன் கரீம், அது ஓரளவுக்கு ஆவரேஜான கம்பெனி. இந்த 3 தான் துபாயில் மெயினான ஃபுட் டெலிவரி கம்பெனி. ஓகேங்களா? இப்போ இந்த 3ல் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஏஜென்சியுமே ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த வெப்சைட்லேயுமே ட்ரை பண்ணாதீங்க. அதாவது நான் சொல்கிற ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் அதர் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதை நமக்கு இங்கே நான் சொல்ல விரும்பலை. நான் முழுக்க ஃபுட் டெலிவரிக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன் நான் ஏஜென்சியில் ட்ரை பண்ண வேணாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன், நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் காஸ்ட்டு மினிமம் ஒரு 90,000 1 lakh எல்லா ஏஜென்சியுமே நம்ம ஊரில் இருக்கும்போதே வாங்கிடுறாங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ப்ளஸ் அங்கே வாங்கிட்டு நமக்கு ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி விசா அவங்களே ஏதோ அரேஞ்ச் பண்ணி, இங்கே இருக்க ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி விசா அரேஞ்ச் பண்ணி நம்மளை அங்கேருந்து இங்கே அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் தென் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஏஜென்சி அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு லைசன்ஸு,
ப்ளஸ் விசாக்கு இங்கே ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு சம் அமௌண்ட் ஒரு 50,000 ஆர் 1 லேக்குள்ளே இருக்கும். இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் இருக்குது. அந்த அமௌண்ட்லாம் உங்கள் சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை நான் அப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது எந்தெந்த கம்பெனி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா நான் செகண்டு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் அங்கேருந்து வர ஏஜென்சியோட ப்ரொசீஜர். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலாம். ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலாம். அதுக்கு மினிமம் ஒரு 3 lakhs ஆர் 4 lakhs பக்கம் செலவாயிரும். ஏஜென்சி மூலமாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 lakh 1.5 lakh அட்வான்ஸாக நீங்கள் ஃபஸ்ட்டே இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி ஆயிரும். பேலன்ஸ் அமௌண்ட் உங்கள் சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சரி, இந்த ஆப்ஷன்லாம் நீ வேணாங்க, வேறு என்ன ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சர் விசாவில் வந்து தேட சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஃப்ரீலான்சர் விசாவில் வந்து ஜாப் தேடுறது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரீலான்சரில் வர்றது என்னைய கேட்டால் நாட் ஒர்த்துன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் காசுக்கு ஃப்ரீலான்சர் விசா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் ஆயிடுது. 1,90,000 ரூபாய் சம்திங் வந்துடுது. அப்படியே நீங்கள் ஃப்ரீலான்சர் விசா எடுத்து இங்கே வரணும்னா டிக்கெட் சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஒரு மினிமம் ஒரு 2 lakh ஆயிடுது நீங்கள் அங்கே இனிஷியல் காஸ்ட்டு. இந்த அப்படிங்கும்போது ஃப்ரீலான்சர் விசா எடுத்து இங்கே வந்து ஃபுட் டெலிவரியில் சேர்றது என்னை கேட்டால் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா அதுக்கு நம்ம ஃப்ரீலான்சர் விசா தேவையில்லை. ஃப்ரீலான்சர் விசா எதுக்குன்னா, நான் எப்போ வேணாலும் எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா நான் வேறு வேலைக்கு மாறிக்குவேன். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் சுதந்திரமாக இருப்பேன். அடிக்கடி நான் ஜாப் குவிட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது தேவைப்படலாம். ஆனால் ஃபுட் டெலிவரின்னு வரவங்க நம்ம எப்படியும் நம்ம ஊரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் நிறையா வச்சுருக்கவங்க தான் இங்கே வந்து வேலை பார்த்து ஏதோ ஒரு வேலையில் சம்பாதிப்போம்னு ஆசைப்படுவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்கள் அங்கேயே விசாக்காக, இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான விசான்னு வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபாய் கட்டி அந்த விசா எடுத்து நீங்கள் இந்த வேலை பார்க்குறதுக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு இன்ஜினியர் லெவலில் பார்க்குறவங்களுக்கு அந்த விசா செட் ஆகும். நமக்கு அந்த விசா வேணாம். தேர்ட் ஆப்ஷன் நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். விசிட் விசா அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயே ட்ராவல்ஸ் டூரிஸ்ட்லாம் இருப்பாங்க. டூரிஸ்ட்டு கம்பெனிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள்ட்டே கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2,000-3,000 செலவானாலும் பரவாயில்ல. டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா விசிட் விசா, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சின்ன சின்ன இது டிஃபர் ஆகும். விசிட் விசானே மைண்டில் வச்சுக்கோங்க. விசிட் விசா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ப்ளஸ் டிக்கெட்டு நம்ம சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 40,000க்குள்ளே நீங்கள் அங்கே இருந்து துபாய் வந்துடலாம். ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் விசிட் விசாவில் வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1 lakh அமௌண்ட்டு இங்கே வச்சுக்கணும். அது கவர்மெண்ட் கம்பல்சரின்னு சொல்லுது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன், நீங்கள் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா கண்டிப்பாக வச்சுக்கிட்டு தான் துபாய்க்கு வரணும். அதை நான் கவர்மெண்ட்டுக்காக சொல்லலை, உங்களுக்காக, உங்களோட சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வர்றது விசிட் விசா. டிக்கெட் ப்ளஸ் விசா 40,000 போயிடும். அது போக ஒரு 1 lakh நீங்கள் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஏகப்பட்ட ஏஜென்சி இருக்குது. தெருக்கு தெரு ஏஜென்சி இருக்குது. சரிங்களா? அவங்களே உங்களுக்கு லைசன்ஸ் ப்ளஸ் விசா, எமிரேட்ஸ் ஐடி, இன்சூரன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. ஏஜென்சி நிறையா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒரு 5 ரைடர்ஸாக நீங்கள் பார்த்துடலாம். சின்ன ஏரியாவில் கூட நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணி, இது மாதிரி நான் வேலைக்கு தேட வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது உங்கள் ஏஜென்சியில் ரெஃபர் பண்ண முடியுமா? இங்கே ரெஃபரலுக்கு காசு இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ரெஃபர் பண்ணோம்னா அமௌண்ட் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் சம் அமௌண்ட் இருக்குது. ஸோ அவங்களோட ஏஜென்சியை பற்றி சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம்,
ஒரே ஒரு ரைடரை மட்டும் விசாரித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மினிமம் நீங்கள் ஒரு 20 ரைடர்ஸாவது ஃபேஸ் பண்ணணும், வேறு வேறு கம்பெனியில். ஒரு தலாபத்தில் ஒரு 5 பேரை பேசணும், ஒரு நூன் டெலிவரியில் வேலை பார்க்குறவங்கள ஒரு 5 பேர்கிட்ட பேசணும், ஒரு கரீமில் வேலை பார்க்குறவங்க ஒரு 4-5 பேர் பேசுனீங்கன்னா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜென்சியில் இருப்பாங்க, ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சேலரி டேட்டு டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருத்தன் 10ஆம் தேதி கொடுப்பான், ஒருத்தன் 5ஆம் தேதி கொடுப்பான், ஒருத்தன் 15ஆம் தேதி கொடுப்பான். சேலரி டேட்டு ஒவ்வொரு ஏஜென்சியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி லைசன்ஸ் விசா காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில பேர் 7,000 திராம்ஸில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க, 10,000 திராம்ஸில் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் ப்ளஸ் விசாக்கு சொல்கிறேன். ஒரு சில பேர் 12,000 திராம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது அந்தந்த ஏஜென்சியோட லெவலை பொறுத்து. தயவு செஞ்சு சின்ன ஏஜென்சியை ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 50 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 100 பேர் தான் அந்த ஏஜென்ட். நீங்கள் அந்த ரைடர்கிட்ட கேட்கலாம், உங்கள் ஏஜென்சி எங்கே இருக்குது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கிட்டு, ப்ளஸ் நீங்களும் அந்த ஏஜென்சி இங்கே கூகுளில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் வரும், அதில் கீழே ரைடர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும், இந்த ஏஜென்சி நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா. அதை ஹோல்டில் வச்சுட்டு திரும்ப அடுத்த ரைடர் அவர் ஒரு ஏஜென்சி சொல்லுவார், அவரோட சேலரி டேட் எப்போ, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த லீவு எப்போ, ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் எப்படி, எல்லாமே ஒவ்வொருத்தரையும் கேட்டு நீங்கள் ஒரு லிஸ்டப் பண்ணிக்கணும். டாப் 5 ஏஜென்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 20 பேரை மீட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு டாப் 5 ஏஜென்சியை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில ஏஜென்சி லைசன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நான் வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லுவான். ஒரு சில ஏஜென்சி விசா இருந்தால் நான் லைசன்ஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு சில ஏஜென்சி விசா ப்ளஸ் லைசன்ஸ் ரெண்டுமே நானே கொடுத்துட்றேன், அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணணும், சேலரியில் கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, எல்லா ஏஜென்சியுமே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, விசிட் விசாவில் வரும்போது 1 lakh அமௌண்ட்டு நீங்கள் கம்பல்சரி கொண்டு வரணுங்க. அதில் இருந்து நீங்கள் எடுத்து கட்டுற மாதிரி வரும். நீங்கள் ஏர்போர்ட்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வந்ததுக்கப்புறமும் லோக்கல் ஷாப்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது, கொடுத்து கன்வெர்ட் பண்ணி அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ இங்கே ஏஇடின்னு சொல்லுவாங்க, திர்ஹாம்ஸ் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க கையில். அவங்க எவ்வளோ அட்வான்ஸ் கேட்குறாங்க ஏஜென்சியை பொறுத்து. ஒரு சில ஏஜென்சி 2,000 திர்ஹாம்ஸ் கேட்பாங்க, ஒரு சில ஏஜென்சி 5,000 திர்ஹாம்ஸ் கேட்பாங்க. 5,000 திர்ஹாம்ஸ்லாம் 1 லட்சத்தை தாண்டி போயிடும், அவ்வளோலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 2,000, 2,500 இந்த மாதிரி கேட்குற ஏஜென்சியும் இருக்குது. அந்த மாதிரி ஏஜென்சியாக கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துட்டீங்க, அமௌண்ட்டு கட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 1 month ஆகுங்க. ஷுவர் ஷார்ட்டாக விசாவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், 25 டேஸ்லேருந்து 1 month கம்பல்சரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா அந்த ஏஜென்சி அடித்து தரதுக்கு ஆகும். 7 நாள் 10 நாள் 15 நாள்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கிட்ட ஆயிடுச்சு நான் விசா வாங்குறதுக்கே. நான் ஒரு 10 days சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஏஜென்சியில் நம்ம போடலாம், எங்கே சேர்ந்தால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், எங்கே சேலரி கரெக்டாக வரணும், இந்த மாதிரி எல்லா கிரிட்டேரியாவும் வச்சு சர்ச் பண்ணி அப்படி நான் போன ஏஜென்சியே எனக்கு 1.5 months ஆகிட்டாங்க விசா வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஆனால் ஈஸி தான், முதல் ஸ்டெப் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், மற்ற ஸ்டெப்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் விசா வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மெடிக்கல் போட சொல்லுவாங்க. மெடிக்கல் மீன்ஸ் ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு உடம்புல எதுவும் இஷ்யூ இருக்கா, ஏன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவங்க கவர் பண்ணுவாங்க. மேபி பைக் ஓட்டுறோம், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது, பைக்குக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது, உங்களுக்கு இஷ்யூ ஆகுதுன்னா அந்த இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கம்பல்சரி இங்கே போட்டு தான் ஆகணும். அதுக்காக மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க, செகண்ட் ஸ்டெப். அது முடிஞ்சவனையும் நமக்கு ஊரில் எப்படி ஆதார் கார்டு மேண்டரியாக இருக்கோ அதே மாதிரி இங்கே எமிரேட்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியாக எமிரேட்ஸ் ஐடி வாங்கியே ஆகணும். அது இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நீங்கள் பார்க்க முடியாது. மாட்டினீங்கன்னா
அவ்வளோதான், லைஃபே காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு விசா, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் போடுவீங்க. அதுக்கு அடுத்து எமிரேட்ஸ் ஐடிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது உங்கள் ஏஜென்சியே அப்ளை பண்ணிடும். அதை நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், அவங்களே எல்லாத்துக்குமே உங்களை கூப்பிட்டு போய் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வந்துடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த டைமுக்கு அங்கே போயிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? எமிரேட்ஸ் ஐடிக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு, கண், ஃபேஸ், இது மூணுமே அவங்க நோட் பண்ணிக்கிட்டு எமிரேட்ஸ் ஐடிக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஐடி வந்ததுக்கப்புறம் அந்த ஐடி ஒரு 3-4 நாளில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்ளை பண்ணலேருந்து ஒரு 3-4 நாளில் வந்துடும், ஐடி வந்துடும், எமிரேட்ஸ் ஐடி. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னா, உங்களுக்கு ஆர்டிஏ ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. எமிரேட்ஸ் ஐடி, உங்கள் விசா, உங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் வச்சு லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரை உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அந்த டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ஏஜென்சியை உங்களை பார்த்துக்குவாங்க. ஃபுட்டு, ரூமு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எங்கே லைசன்ஸ் நீங்கள் இங்கே இருக்கிறதுல எந்த எமிரேட்ஸில் உங்களுக்கு அவங்க லைசன்ஸ் எடுத்து தரப்படுறாங்களோ அது பக்கத்துலேயே உங்களை ஸ்டே பண்ண வச்சு இந்த லைசன்ஸ் எடுத்து உங்கள் கைக்கு வர வரையும் உங்களை பார்த்துக்குவாங்க. ஒன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் கெட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கான ஜோன் சொல்லிட்டு இங்கே பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த ஜோன், இந்த வேக்கன்சி இருக்குது, இந்த கம்பெனியில் இருக்குது, நூன், தலாபத், கரீம், இந்த 3ல வேக்கன்சி இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் அப்போதைக்கு உங்களுக்கு தலாபத்தில் பார்க்கலாமா, நூனில் பார்க்கலாமா, கரீமில் பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். மூணுமே மேக்ஸிமம் சேம் தான். 10% தான் வித்தியாசம். நம்பர் 1 தலாபத், மேக்ஸிமம் அதான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் ஒன் நூன். நூனில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கிராசரி டெலிவரி பண்ணலாம், ஃபுட் டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபிக்ஸட் சேலரியும் இருக்குது, கமிஷன் பேஸும் இருக்குது. அது நான் அப்புறமா உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நூனில் 2 ஆப்ஷன் இருக்குது. கரீமில் ஃபுட் டெலிவரி இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் அமௌண்ட்டில் உங்களுக்கு சேலரி வரும். நீங்கள் எடுக்க போகிற, சூஸ் பண்ண போகிற அந்த ஆஃபரை பொறுத்து. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு ஏடிக்குள்ளே தான் 3க்கும் சேலரி. ஒவ்வொரு ஆர்டருக்கு 10 திரஹாம்ஸ்னா ஒரு கம்பெனி 9 கொடுப்பாங்க, ஒரு கம்பெனி 8 கொடுப்பாங்க, ஒரு கம்பெனி 8.5 கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆர்டர்லாம் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஆர்டர் உங்களுக்கு எப்போவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இங்கே ஃபுட் டெலிவரிக்கு வந்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சேஃப் அண்ட் செக்யூர். இது என்னை கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊரில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்சி நம்பி 1,00,000 ரூபாய் கட்டி திரும்ப அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சம் அமௌண்ட் கேட்பாங்க. சப்போஸ் இல்லைனாலும் அதை உங்களோட நீங்கள் சேலரியில் எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்களோ அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ஏஜென்சி நம்பலாமா வேணாமா, நீங்கள் ஊரில் இருந்து பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அது மாதிரி அவங்க எங்கே சேர்ப்பாங்க, நமக்கு எவ்வளோ நாள் ஆகும், எதுவுமே நமக்கு ஐடியா இருக்காது, கஷ்டப்படுவீங்க. ப்ளஸ் 2வது ஃப்ரீலான்சர் விசா எடுத்து வந்தீங்கன்னா ஊர்லேயே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு கைவிட்டு போயிடும். திரும்ப நீங்கள் இங்கே வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 1,00,000 ரூபா உங்களோட செலவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 1,00,000 ரூபாங்கிறது நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரூம் ரெண்ட் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ரீசார்ஜ் இருக்குது, ஃபுட் செலவு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி சில செலவுலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்கள் கையில் 1,00,000 ரூபா இருந்தே ஆகணும். சரி, அப்புறம் எவ்வளோ நாளில் ஜாயின் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேருந்து ஏஜென்சி மூலமாக வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு மந்த் இல்லை 1.5 மந்த்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரீலான்சர் விசா எடுத்து வந்தீங்கன்னாலும் அதே டைம் தான், 1.5 மந்த்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிடலாம். ஜாப்பில் லைசன்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் விசிட் விசாவில் நான் வரேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு விசா வர்றதுக்கே 1 மந்த் ஆயிரும். அவங்க 2 பேருமே விசாவோட தான் ஊர்லேருந்து இங்கே வருவாங்க, நம்ம இங்கே வந்து தான் விசா எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு 25 days ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 3 கேட்டகரிக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். விசிட்டில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1 மந்த் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இங்கே வர்றது அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்டில் தான் வருவீங்க.
விசிட் விசாவில் வரீங்க, டிக்கெட் சார்ஜ் ரெண்டுமே உங்கள் பொறுப்பு தான். கையில் நீங்கள் 1 லேக் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சரில் இருக்கவனும் 1 லேக் கண்டிப்பாக அவனுக்கு தேவைப்படும். ஏஜென்சி மூலமாக வரவனுக்கும் 1 லேக் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா யாருமே உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். எல்லாமே நம்ம ஓனாக தான் பார்த்துக்கணும். ஒரு சில ஏஜென்சி மூலமாக வரவங்களுக்கு ஒரு சில கம்பெனி அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் அதுக்கும் சார்ஜஸ் அவங்க தனியாக ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது அவங்க 100 ரூபாய் ஆச்சுன்னா 150 ரூபா நம்ம ஊரில் பண்ணுவாங்களா, அதே வேலை தான். உங்களுக்கு 100 ரூபா அவங்க செலவு பண்ணுவாங்க, 150 ரூபா அவங்க சேலரி டிடக்ஷனில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போக 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 உங்களுக்கு அமௌண்ட் செலவாகிட்டே தான் இருக்கும். விசிட்டில் வந்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் பண்ணுறது தான் செலவு. விசாவும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. எப்போ போனால் டிக்கெட் கம்மியாக இருக்குமோ அதையும் நீங்கள் தான் பார்த்து டிக்கெட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ் விசாவில் கம்பல்சரி வாங்க. 1 மந்த் எடுக்காதீங்க, 3 மந்த்ஸும் எடுத்து தேவையில்லை. 2 மந்த்ஸ் விசிட் விசா இஸ் எனஃப். அதுக்குள்ளேயே நல்ல ஜாப் நம்மளால் கண்டிப்பாக தேடி எடுக்க முடியும். ஓகேங்களா? பிளைன் டிக்கெட்டும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ரூமு ஃபுட்டு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா செலவு ஆகாது. நீங்கள் என்ன நார்மல் செலவாகுமோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்க போகிறீங்க. வேறு யாருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கட்ட போகிறதில்ல. அதே மாதிரி நான் விசிட்டில் வந்தால் எனக்கு உடனே கிடச்சிருமா, யாராவது ஏமாத்திடுவாங்களா, பயமே படாதீங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் அமௌண்ட்டு, அந்த 1 லேக் அமௌண்ட்டு கம்பல்சரியாக நீங்கள் வச்சுக்கணும். நான் சமாளிச்சிருவேன், இல்லை இங்கே நான் வந்ததுக்கப்புறம் ஊர்லேருந்து அனுப்பிவிடுவாங்க, இல்லை நான் ஏஜென்சியில் பேசி ஏதாவது கம்மி பண்ணிக்குவேன், இல்லை எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க எனக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க ரூம் கொடுப்பாங்கன்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ரீசனும் வச்சுக்கிட்டு ஊர்லேருந்து இங்கே வந்துடாங்க. நீங்கள் எந்த விசாலேருந்து வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் கம்பல்சரி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1,00,000 ரூபாய் வச்சே ஆகணும். ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க, காசு கொடுக்குற தைரியம் வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. அது 100% உண்மைதான். துபாய் வந்தீங்கன்னா காசு மட்டும்தான் பேசும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கேன் வா, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வேலை தேடி தரேன். நடக்கவே நடக்காது. எதுவுமே அந்த மாதிரி நம்பி மட்டும் வராதிங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு பெட் ஸ்பேஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு நேரம் ஃபுட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சமைக்கிறாங்கன்னா நீங்கள் சேர்ந்து சாப்பிடலாம். தங்கியிருக்காங்கன்னா பெட் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு வாரம் நீங்கள் அங்கே இருக்கீங்க, இல்லை 1 மந்த் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்பயும் ஷேர் பண்ணி தானே ஆகணும். அமௌண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். அது அவங்களும், ஏன்னா இது அவங்களுக்கும் சொந்த ஊர் கிடையாது. அவங்களும் இங்கே பிழைக்க தான் வந்திருக்காங்க, அவங்களும் இங்கே சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. அதனால நீங்கள் அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கணும். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்கள் கையில் காசு இருக்கும்போது நீங்கள் தைரியமாக எல்லா ஏஜென்சியும் அப்ரோச் பண்ணலாம், எல்லா ரைடர்ஸ்கிட்டையும் பேசலாம், ட்ராவல் பண்ணலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாருமே உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கவுங்க லைஃப் முக்கியம். யாருமே யாரையும் காப்பாற்ற போகிறதும் இல்லை, கீழே தள்ளி விட போகிறதும் இல்லை. துபாயை பொறுத்தவரை அவங்க லைஃப்பை பார்த்து மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கையை ஊண்டி ஏஜென்சியை தேடி அலைஞ்சு பேசி ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அந்த நம்பிக்கையை கொடுக்குறது அந்த 1 லேக் காசு தான். கம்பல்சரியாக எனக்கு ஆல்ரெடி 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது, நான் இந்த அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு துபாய்க்கு வரணும், ஃபுட் டெலிவரியில் ஜாயின் பண்ணணும்னா ஆசைப்படாதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. இங்கே வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஊர்லேயே இருந்துடலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்துடுவாங்க, வந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன வேலை பார்த்த அமௌண்ட்டு நான் சேவிங்ஸ் பண்ணி நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. என்னை கேட்டால் அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஐடியா. அந்த ஐடியா, நான் இங்கே வந்து சம்பாரித்து நான் விசா எடுத்து லைசன்ஸ் எடுத்து நான் ஃபுட் டெலிவரியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டு இங்கே ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்கணும். உங்களுக்கு வேறு எக்ஸ்பென்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செலவு வரும். நீங்கள் இப்போ 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து,
இல்லை வேறு ஏதாவது வேர் ஹவுஸில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான நீடு கண்டிப்பாக ஊரில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சேவிங்ஸே பண்ண முடியாது. நான் வேலை பார்த்து சம்பாரித்து நான் இந்த வேலையில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட்டே ஆகாது நண்பா. அந்த ஐடியா இருந்தாலும் கைவிட்டுருங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்து அது நடக்கலைன்னா அது வேஸ்ட்டு தான். அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்துலாம் சம்பாரிச்சுலாம் எந்த வேலையிலையும் நீங்கள் அப்கிரேட் ஆகவே முடியாது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் 1,00,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்க, கடன் வாங்கிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் டெலிவரியில் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸுக்குள்ளே அந்த 1,00,000 நீங்கள் எடுத்துடலாம். ப்ளஸ் உங்களுடைய டிக்கெட் காசு, விசா நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, விசிட் விசா, அந்த காசு அமௌண்ட் எல்லாமே மிஞ்சி போனால் ஒரு 2.5 மந்த்ஸில் நீங்கள் ஃபுட் டெலிவரியில் நல்லா சம்பாதிக்கணும், எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். அதனால் நீங்கள் இப்போ இனிஷியலாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து துபாய்க்கு வாங்க. வேலை இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம எப்படி என்ன வழியில் வரோங்கிறதான் முக்கியம். இல்லை எனக்கு அப்படி தைரியம் இல்லை, என்னால் வெளியில் வந்து சர்வைவல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட விஷ் தான். அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நீங்கள் ஓனாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நீங்கள் இன்னொரு ஆளை வச்சு பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா அவருக்கு அதில் ஒரு லாபம் இருந்தால் தான் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இங்கே துபாய்ன்னு நான் சொல்கிறேன், எங்கேயுமே இப்போ நம்ம ஊர்லேயுமே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவருக்கு உங்களால் ஒரு ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அந்த உதவி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக வரீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஏஜென்சியும் ஒரு அமௌண்ட்டு உங்ககிட்ட இருந்து லாபம் எதிர்பார்ப்பான். இங்கே இருக்க ஏஜென்சியும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்கள் மூலமாக அவங்களுக்கும் ஒரு லாபம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி, நீங்கள் இங்கே வேலை பார்த்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் என்னோட இது. இல்லை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, என்னால் எல்லா ஏஜென்சியும் இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒரு 50,000 1,00,000 எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல, நான் ஏஜென்சி மூலமாக வரேன்னா தாராளமாக ஏஜென்சி மூலமாக வாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய ஏஜென்சி இருக்குது, நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், போய் பேசுங்க, எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ நாளில் எனக்கு விசா கிடைக்கும், நான் எப்போ ஜாயின் பண்ணலான்னு எல்லாமே விசாரிங்க. கண்டிப்பாக உண்மையே சொல்ல மாட்டாங்க, என்னடா அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லணும். கண்டிப்பாக 1 மந்தில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும். நான் லைசன்ஸ் எடுக்கிற ப்ராசஸே 1 மந்த்துக்கு மேலே ஆகிரும். அதில் நிறைய டெஸ்ட் இருக்குது, தியரிட்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஃபைனல் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கடந்து வரணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு 2 கிளியர் பண்ணிடுவாங்க, ஃபைனல் டெஸ்ட்டில் நர்வஸ் ஆகிட்டு ஃபெயில் ஆயிடுவாங்க, திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் 1 மந்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலான்னு சொல்கிற ஏஜென்சி தயவு செஞ்சு நம்பாதீங்க. 2 மந்த்ஸ் மினிமம் ஆகும். அவங்களுக்கும் என்ன சொல்கிறது, அப்போ தான் நீங்கள் வருவீங்கிறக்கா அவங்க சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கேட்கவும் முடியாது. கேட்டால் இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், 1 மந்த் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் 2 மந்த்ஸ் கம்பல்சரி ஆகும். இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் அந்த 1 லேக் அமௌண்ட்டு தேவைப்படும் நண்பா. நீங்கள் விசிட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா ஏஜென்சி மூலமாக வந்தாலும் உங்களுக்கு அந்த 1 லேக் தேவைப்படும். ஒரு சில ஏஜென்சி ரூம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு 50 இல்லை 1 சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? பண்ணாதவங்க உங்களை பார்த்துக்க சொல்லிடுவாங்க அக்காமடேஷன். அவங்க சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி போய் நின்னா போதும். அவங்க அட்ரஸ் சொல்லிடுவாங்க, இந்த ஏஜென்சின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த டேட்டில் இந்த டைமில் வாங்கினா நீங்கள் அப்போ போய் நின்னா போதும். அது வரைக்கும் நீங்கள் உங்களோட அக்காமடேஷன் ஃபுட்டை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. தயவு செஞ்சு ஏஜென்சி இல்லைன்னா விசிட் வாங்கிறத தவிர ஃப்ரீலான்சர் தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வராதிங்க. ஓகேங்களா? நீங்கள் 2 லட்ச ரூபாய் விசா எடுத்து இங்கே வந்து இந்த வேலையில் சேர்ந்தீங்கன்னா ஆனால் அது பெரிய லாஸ் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோடய பர்சனல் அட்வைஸ் அது. ஓகே நண்பா, இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும்
இந்த வீடியோக்குள்ள கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன், அது எப்படி பண்ணலாம், இல்லை அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே நண்பா, வாங்க சம்பாதிக்கலாம், கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம். எல்லாரோட பிரச்சனையும் கண்டிப்பாக சால்வ் ஆகும் ஒரு நாள். ஆனால் வரும்போதே நீங்கள் ஒரு பிரச்சனையோடு வராமல் வரும்போது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வாங்கன்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே ஏதாவது ஒரு தப்பாக வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அது தப்பாக தான் போயிட்டே இருக்கும். அதனால சொல்கிறேன். ஓகே நண்பா, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். See you all. Love you. Bye.